சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுக்காக வேண்டி நாங்க போய் திருமணம் பேசிக்கொண்டு வரவா என்று கேட்கிறார்கள். இந்த நபித்தோழர் அவர்களும் சம்மதிக்கிறார்கள், எனக்காக வேண்டி கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று இவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மதீனத்து அன்சாரியுடைய வீட்டுக்கு இந்த மதீனத்து சஹாபாக்கள் போகிறார்கள். போய் அவர்களுடைய விஷயத்திலே போயிருந்து கொண்டு திருமண பேச்சுவார்த்தையை பேசுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், சல்மானை பொறுத்தவரை அவர் வெளியூரிலே இருந்து வந்து சஹாபி, அவருக்கு என்னுடைய மகளை கொடுப்பதற்கு ஐடியா இல்லை. ஒரு வழியாக இருந்தால் பெண்ணுடைய வழிகாரராக இருக்கக்கூடியவர், அவர் விரும்பினவருக்கு தான் திருமணம் முடிச்சு கொடுப்பார் இஸ்லாத்தில். ஆனா நீங்கள் வந்து கேட்ட மரியாதைக்காக வேண்டி உங்களிலே ஒருவருக்கு நான் அவரை திருமணம் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்க யாராவது விருப்பமாக இருந்தால் அவளை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களிலே ஒரு சஹாபி முன் வருகிறார். சஹாபாக்களை பொறுத்தவரையும் கல்யாணம் என்பது இந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி, அப்படி ஒரு 2 நிமிஷத்துல திருமணம் முடிஞ்சிடும். நம்மள பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுக்குண்டே மாப்பிள்ளைக்கும் பஞ்சாதிக்கு என்ன செய்வோம், வேற கப்பலா வாங்கி வைப்போம். வந்து ரொம்ப தலகுகளான ஒரு சமுதாயமாக நாங்க வாழ்றோம். வந்து அப்போ திருமணம் முடிகின்றது. இப்போ இவர்கள் வெளியே வருகிறார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆவலோடு கேட்கிறார்கள், எனக்கு அந்த பெண்ணை தருவதற்கு அவருடைய தந்தை சம்மதித்து விட்டாரா என்று கேட்கிறார்கள். சொல்றாங்க, சல்மானே, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு பெண் கேட்டு நாங்க போனோம், ஆனா உங்களுக்கு பெண் தர முடியாது, எங்களிலே ஒருவர் முடிங்க என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால நாங்க எங்களிலே ஒருவர் அந்த பெண்ணை முடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் பலபலவென்று வழிகிறது. இப்ப இந்த சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போய்விட்டது. ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கென்று விதியாக்கிய ஒரு பெண்ணை இவ்வளவு காலம் என்ற மனசுல நான் நினைச்சிட்டேனே, அதை நினைச்சு அழுகிறேன் என்று சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுக்கென்று விதியாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்னுடைய மனதிலே நான் நினைத்து விட்டேனே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னாங்க. உள்ளத்துல வெள்ளையை பாருங்க, உள்ளத்துல தூய்மையை பாருங்க சகோதரிகளே. வாழ்க்கையில நாம இப்படித்தான் வாழணும். வந்து வெள்ளை மனதுக்காரர்களாக தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும். வந்து நம்ம என்னதான் மார்க்கம் பேசி மார்க்கம் கேட்டு மார்க்கத்துக்காக பாடுபட்டு மார்க்கத்துக்காக தியாகம் செய்து இந்த உள்ளத்தில் வஞ்சகமும் கபடமும் துரோகமும் பாதகமும் சூதும் வாதும் நிறைந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்மள யாருமே அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்குரியவர்களாக நாம அடையவே முடியாது. இதை நீங்க 2வது சம்பவமாக தியாகத்துல பதிஞ்சுக்கிடுங்க. தியாகத்துல ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் எனது அண்டை வீட்டாரான ஒரு அன்சாரி சஹாபியும் இருந்தோம். நாங்க 2 பேரும் எங்களுக்கு இடையிலே ஒன்று பேசிக்கொண்டோம். என்ன பேசிக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே போய் இருந்து இல்மு படித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டுக்கு தேவையான செலவினங்களை எங்களால் தேட முடியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பஜாரிலே போய் இருந்து கொண்டு நாங்கள் செல்வம் சேர்க்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு மிஸ் ஆகி விடுகிறது. அதனால 2 பேரும் சேர்ந்து நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் இல்மு படிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பள்ளியில போய் உட்கார்றேன், நீங்க தொழிலுக்காக வேண்டி போங்க, வரக்கூடிய லாபத்தை என்னுடைய வீட்டுக்கு பாதி உங்களுடைய வீட்டுக்கு பாதி. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்கு வருகிறேன். வந்ததன் பின்னால் நான் என்ன செய்கிறேன், நான் எந்த இல்மை படித்தேனோ அது அத்தனையும் உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். பயான்ங்கிறதுங்க இல்முங்கிறதுங்க நாம போய் என்ன செய்யணும், வந்து திரும்ப போய் அதை ரிப்பீட் பண்ணணும், வந்து சொன்னதை நினைவு கூறணும். வந்து சிடி 1000 அடிச்சும் வேலையில, வந்து சொட்டு 1000 அடிச்சும் வேலையில, வந்து நம்ம என்ன செய்யணும், வந்து அதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும். வந்து சரிங்களா? அப்போ சொல்லுகிறார், மறுநாள் நீங்க போங்க இல்மு படிப்பதற்கு, நான் தொழில் செய்வதற்காக போறேன். நீங்க எதை படித்தீர்களோ அதை திரும்ப வந்து என்னிடத்தில் இரவையிலே நீங்க ஒப்படைங்க, நான் சம்பாதித்த பாதியை உங்களுக்கு கொடுத்துடுறேன். சகோதரிகளே, இல்மு படிப்பதற்காக வேண்டி துனியாவை எப்படி தியாகம் செய்யறாங்கன்னு பாருங்க. லாபத்துல பாதி. இன்றைக்கு அப்படி ஒருவர் உலகத்தில் வருவாரா? இதுதான் சஹாபாக்கள். இதனாலதான் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன சொல்கிறான், குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நஹர், நீங்க ஒரு காலத்துல நரகத்தின் ஓரத்திலே இருந்தீர்கள், ஆனா இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், நீங்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டீர்கள்.
ஆனா நம்மள்ட நிலைமை அல்லாஹ் பொருந்தி கண்ட நிலைமையில பிறந்தோம், நரகத்தில ஓரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் அங்க இருந்து இங்க வந்தார்கள், நாங்க இங்க இருந்து அங்க போய் கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, வாழ்க்கை கொஞ்ச காலம் மட்டுப்படுத்தப்பட்டது. சராசரி மனிதனுடைய ஆயுட்காலம் ஒரு 60-70 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், திடீரான நோய்கள், இதெல்லாம் என்ன செய்யாது உலகத்துல நமக்கு கிராஸ் ஆகுறது இல்ல. இப்ப பாருங்க, ஒலிம்பிக்ல பிரைஸ் கொடுக்குறான், ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, அதுல பிரைஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே இப்படிதான் வராங்க, இப்படி இப்படி முட்டிக்கிட்டு வராங்க பக்கத்துல. இவன் என்ன செஞ்சா, ஒரு செகண்ட 10ஆ பிரிக்கிறான். ஒரு செகண்ட 10ஆ பிரிச்சு அந்த 10ல அந்த ஒரு செகண்ட்ல 2 செகண்ட்ல முந்தினவர் யார் பிந்தினவர் யார், அதை வச்சுதான் தங்க பதக்கம் கொடுக்குறான். நம்மளுக்கு இன்றைக்கு மணித்தியாலம் போறதே விளங்குவதில்லை, நாள் போவதே விளங்குவதில்லை. ஒலிம்பிக்ல அப்படி கொடுக்கிறார். ஏன்? இந்த உலகம் அவ்வளவு ஸ்பீடாக போய்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதனால கியாமத்துல எழும்புற நேரத்தில் இந்த மக்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? மாலபிசு கைரசா, இந்த உலகத்துல நாம வாழ்ந்தது ஒரு மணித்தியாலம் தான் என்று பேசுவார்கள். மக்கள் என்ன பேசுவார்கள்? ஒரு மணித்தியாலம் தான் உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொல்வார்கள். தன்னகும் யோம யரௌனஹா லம் யல்பசு இல்ல அஷியத்தன் அவ் லுஹாஹா, அவர்கள் கியாமத்தை பார்க்கக்கூடிய நாளையிலே காலையிலே கொஞ்ச நேரம் அல்லது மாலையிலே கொஞ்ச நேரம் தான் உலகத்திலே வாழ்ந்து விட்டு வந்தோமா என்று யோசிப்பார்கள். சகோதரிகளே, நான் சொல்றது விளங்குதா அவங்களுக்கு? ஒரு செகண்ட் இப்படி சொன்னீங்க, ஒரு செகண்ட் உங்களோட புள்ள இப்படி ரோட்ல மாறுறான், நவுதுபில்லா, நடக்கக்கூடாது, அந்த செகண்டோட கையை விட்டு வழியே போய்விட்டார், பாதையில வேகமாக அந்த ஒரு வண்டி அடித்து விடுகின்றது. அந்த ஒரு செகண்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியாது, ஆனா உங்களோட புள்ளையே ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்படி நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த செகண்ட் மட்டும் நாம மிஸ் பண்ணாம இருந்திருந்தால், அப்ப செகண்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? செகண்ட்ல 10ல் 1 எடுக்க முடியுமா? முடியாது சகோதரிகளே. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கழிகின்ற ஒவ்வொரு நேரங்களும் பொன்னானது, புனிதமானது என்பதை நாம யோசிக்கணும் சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு நாம ஆவல் செய்வோம். கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அமல் செய்வதற்கு நாம என்ன செய்வோம்? ஆசைப்படுவோம். அதை நீங்க இரண்டாவதாக அதை விளங்கிக்கிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் போய் மார்க்கத்தை படிக்க மாதிரி ஏன் வீட்டில இருந்து படிக்கல அவங்க? நாம சீடியை கொண்டு போய் போட்டு வீட்டுல இருந்தா பார்ப்போம், பார்த்தா அமல் செய்ய கிடைக்காது. பள்ளிக்கு எதுக்காக வேண்டி போனார்கள்? கற்றதை அமல் செய்வதற்காக. அங்கே தர்பியா நடந்து கொண்டே இருந்தது சகோதரிகளே, தர்பியா நடந்து கொண்டே இருந்தது. அப்போ இல்மு என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னா, அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணும், அது ஒவ்வொன்றாக மிளிர்ந்து கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை இந்த இடத்துல நீங்க விளங்கிடுங்க. அபூ லுபாபாண்ட ஒரு நபித்தோழர் இருந்தாரு. அவருடைய தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு அனாதை சிறுவருக்கு சொந்தமான ஒரு தோட்டமும் இருந்தது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேச்சமரம் இப்படி சரியா வளர்ந்துட்டு, போர்டர்ல என்ன செஞ்சுட்டு சரியா பேச்சமரம் மரம் ஒன்று வளர்ந்து விட்டது. இப்போ இந்த பேரிச்சம்பளம் யாருக்கென்று இந்த அபூ லுபாபா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த அனாதை சிறுவருக்கும் வாய்த்தக்கம் ஏற்பட்டு விட்டது. 2 பேரும் நீதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் தீர்ப்பு கேட்கிறார்கள். நீதிபதி என்ற முறையிலே ரசூலுல்லாஹ் தோட்டத்தை பார்க்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். அந்த தோட்டம் யாருக்குரியது? அந்த ஒரு மரம் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் உரியது. நீதிண்டா அதுல ஏழைய அனாதை பணக்கார அப்படி பார்க்கறாது. ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79.
கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங், அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங், எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங், மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை, பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. நீதி செலுத்திட வேணும். ரசூலுல்லாவுடைய இந்த தீர்ப்பை கேட்டதும் அந்த அனாதை சிறுவன் வாய்விட்டு அழத் தொடங்கி விட்டான். ரசூலுல்லாவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போச்சுது. சொன்னாங்க, தௌஹு லஹு, அபு லுபாபாவே, நீங்க அதை நீங்க அவருக்காக வேண்டி கொடுத்துருங்க. ஃபஅத்திஹி இய்யாஹு வலக மிஸ்லஹு ஃபில் ஜன்னா, அவரை நீங்க அவருக்காக வேண்டிய அந்த ஒரு மரத்தை கொடுத்துறப்பா, உனக்கு இதே மாதிரி ஒன்று சொர்க்கத்திலே நான் வாங்கி தருகிறேன் சொன்னாங்க. ரசூலுல்லா எப்பவுமே உலகத்தை காட்டி சஹாபாக்கள் இழுத்தது கிடையாது. உலகத்தை காட்டி சஹாபாக்கள் இழுத்து, நீங்க இஷ்டாத்துக்கு வாங்க, நீங்க பயானுக்கு வாங்க, உங்களுக்கு 10,000 தார, 20,000 தார, 50,000. இன்றைக்கு சமுதாயம் முட்ட ஆகப்பெரிய போல இதான் வந்து இங்க வாங்க அங்க வாங்க, அதுதார இதுதாரன்னு எல்லாம் துனியாவை காட்டி இப்ப மக்கள் என்ன செய்யுது, துனியா இல்லைன்னா ஒருத்தர் மின்னுக்கு போக மாட்டேங்குது. ரசூலுல்லாவுடைய துஆவை பாருங்க, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கினா வ அமித்னி மிஸ்கினா வ ஹுஷுர்னி யௌமல் கியாமத்தி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். யா அல்லாஹ், என்னை மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, மிஸ்கீனாக மரணிக்க வைப்பாயாக, மிஸ்கின்களுடைய கூட்டத்திலே என்னை எழுப்புவாயாக. இன்னைக்கு நாம யாராவது அப்படி துஆ கேட்கிறது தைரியம் இருக்கிற? யா அல்லாஹ், ஈக்கிறது 10 ஒன்ற பரக்கத்து கொஞ்சம் கூட்டித்தா யா அல்லாஹ். அப்படிதான் நம்ம கேட்கிறோம். நாம எப்படி கேட்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் தந்துதான் யா அல்லாஹ் இருக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் பத்தாது, இன்னொரு 2 காப்ப வாங்கி போட்டுறோம் யா அல்லாஹ், இன்னும் 2 மாலையை வாங்கி போட்டுறோம். அப்படிதான் நம்ம துஆ கேட்கிறோம். அதனால இந்த கணவருக்கு நல்ல தொழிலை ஒண்ணு நீ அமைச்சு கொடுத்துரு யா அல்லாஹ், பரக்கத். கேட்க கூடாது என்பது அல்ல. ரசூலுல்லா ஆகிரத்தின் மேல கூட நம்பிக்கை வந்தா துனியால இருக்கக்கூடிய பற்று என்ன செய்யும், எல்லாமே இல்லாம போயிடும் சகோதரிகளே. எல்லாம் என்ன செஞ்சிடும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த குறைஞ்சத்துல ஆக உச்ச கட்டம் தான், யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே வாழ வைப்பாயாக, மிஸ்கீனாகவே மரணிக்க செய்வாயாக, நாளை கியாமத்து நாளில மிஸ்கின்களோட எழுப்புவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு பணக்காரர்களை விட மிஸ்கின்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு மிஸ்கின்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆகிரத்துடைய கணக்குல, உலகத்துடைய கணக்குல ஆகிரத்துடைய ஒரு நாள் இங்க உள்ள 50,000 வருஷம். அப்ப 50,000 தர 50,000, நீங்க உலகத்துல ஏழையா இருந்தீங்கன்னா ஒரு வகையில சந்தோஷப்படணும். என்னது வந்து, இப்ப நான் ஸ்ரீலங்காவுக்கு போறப்ப 3-4 நாள்ல இன்ஷா அல்லாஹ், என் பேகேஜ் எவ்வளவுக்கு வெயிட் குறைவாகிதோ எனக்கு செக்கிங்கும் குறைவாகிக்கும். என்ன யாரும் இழுத்து பிடிக்க மாட்டான். என்ன நீ என்ன கொண்டு போற, இந்த ஹேண்ட்பேக் தான் கொண்டு போகிறேன், விட்டுருவான். பேசாம பெய்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸ்ரீலங்கால இறங்குறோம், விட்டுருவான். ஆனா 4 பொட்டி 5 பொட்டி தூக்கிட்டு போனா தோண்ட ஆரம்பிப்பான். அங்கனே 2 மணி நேரம் லேட் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அதே மாதிரி ஆகிரத்துல பேகேஜ கூட்டிக்கிட்டு கொண்டு போனோம்னு சொல்லி சொன்னா, நல்ல பேகேஜா இருந்தாலே தோண்டுவாங்க. அப்ப இல்லீகல் சாமா உள்ளுக்கு வச்சுட்டா, இல்லீகல் சம்பாத்தியம் வச்சுட்டா, பொது சொத்தை எடுத்துட்டா, அநாத சொத்தை எடுத்துட்டா, ஊர் சொத்தை எடுத்துட்டா, அவனை ஏமாத்தி சளி பறிச்சுட்டா போயிருமாங்க. அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த எல்லா சஹாபாக்களும் சொர்க்கத்துல பெய்த்துறாங்க, அப்துல் ரஹ்மான் உங்களை மட்டும் நான் காண இல்லை. எங்கடான்னு சொல்லி நான் பார்க்கிறேன், நீங்கள் வேக்க விறுவிறுக்க வருகிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்பதான் 100 ஒட்டகத்தினுடைய பொருள்களை தர்மமாக கொடுத்து விட்டு வருகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னோட சொத்துகளுக்கு நீ கேள்வி கணக்கு கொடுத்ததுதான் அவ்வளவு லேட்டுங்கிறாங்க. ஹலாலா தேடினவரு, தர்மம் செஞ்சவரு, அகதியா வந்து சேர்ந்தாரு மதீனாவுக்கு, ஒண்ணுமே இல்லாம வந்து சேர்ந்தாரு. மதீனால பஜார காட்டு கண்டாரு. அல்லாஹ் பெரிய பணக்காரனாக ஆக்கினான், தர்மம் செஞ்சார். ஆனா சஹாபாக்களே சொர்க்கத்துல பிந்தி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே அவருடைய செல்வம் அவரை தடுத்து விட்டது என்று அபூ லுபாபா சொல்றாங்க. அபூ லுபாபா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு அதே மாதிரி ஒன்ன சொர்க்கத்துல தாரம்பா. அப்போ ஏலாயிட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்னு தஹதா என்று சொல்லக்கூடிய நபி தோழர். இவங்க அபூ லுபாபா போனதன் பின்னால் வீட்டுக்கு போகிறார்கள். சொல்றாங்க, நான்
உனக்கு உன்னிடத்துல ஈக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை தருகிறேன், உன்னிட்ட ஈக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை தருகிறேன், எனக்கு அந்த மரத்தை பட்டம் தருவியான்னு கேட்கிறாங்க. எப்படி தியாகம் இது? யாருக்கு வரும்? ஆகிரத்துல நம்பிக்கை இருந்தாதான் வரும். நமக்கு எல்லாருக்கும் ஆகிரத்துல நம்பிக்கை இருக்குது, ஆனா அதை என்னடா வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய வித்தை காட்டக்கூடிய மனிதர் இருந்தார். அவரு என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா, ஒரு கைத்தை கட்டி அந்த கைத்துக்கு மேலால் நடந்து போகிறார். மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செய்கிறார்கள். போய் நின்று கொண்டு கேட்கிறார், என்னுடைய திறமையை நீங்க ஒப்புக்கொள்றீங்களான்னு கேட்கிறார். ஒப்புக்கொள்கிறோம், நீங்க உண்மையிலே திறமைசாலி, உங்கள யாருக்காவது நடக்க முடியுமான்னு கேட்கிறார். அந்த மாதிரி பேலன்ஸ் எங்கள யாருக்குமே இல்லை. தன்னுடைய பிள்ளையை தோளிலே தூக்குகிறார், தூக்கி வைத்து விட்டு இப்ப நடக்கிறார். பச்சிலம் பாலகரை தூக்கி வைத்து விட்டு இப்படி நடக்கிறார், கடந்து போகிறார். மக்கள் எல்லாம் மெய்சிலுக்க பார்க்கிறார்கள், கடந்து முடிகிறார்கள், எல்லாரும் கைத்தட்டுகிறார்கள். என்னுடைய பிள்ளையையும் தூக்கி கொண்டு நான் போவேன் என்று உங்களுக்கு தைரியம் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு திறமை இருக்குது. இப்ப சொல்றாரு, உங்கள ஒருவர் உங்களோட பிள்ளையை தாங்க தூக்கிட்டு போறதுக்கு யாரும் கொடுக்க ரெடி இல்லை. நீங்க நடப்பீங்கிறத ஒத்துக்கொள்றோம், பிள்ளைய தூக்கிட்டு போவீங்கிறத ஒத்துக்கொள்றோம், ஆனா எங்கட பிள்ளைய தர முடியாது. இதேதான் அல்லாஹ் ரஸாக்குங்கிறத ஒத்துக்கொள்றோம், அவங்களுக்கு அல்லாஹ் மிக பெரியவன் ஒத்துக்கொள்றோம், அல்லாஹ் வானங்கள் பூமியுடைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்கிறதே ஒத்துக்கொள்றோம், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தரக்கூடியன்னு ஒத்துக்கொள்றோம். ஆனா அதுல என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு, என்னென்ன செல்வத்தை போட்டு பார்க்கிறதுக்கு நம்ம யாருக்குமே என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல சகோதரிகளே. அப்போ ஈமான்ங்கிறது பெரிய ஒரு விஷயம். ஒண்ணு நாம நினைக்கிறோம் அல்லாஹ் பத்தி நம்பிக்கை ஈந்துட்டுன்னு சொன்னா அது ஈமான் அடையாளம் நினைக்கிறோம். ஈமான் கூடிட்டு என்று சொன்னால் அமல்களோட பாரம் குறையும். ஈமான் பாரம் வெயிட் கூடிச்சுதுன்னா அமல்ட வெயிட் குறையும். நீங்க தஹஜ்ஜத் தொழுகிறதோ, வித்ரு தொழுகிறதோ, நோம்பு பிடிக்கிறதோ, குர்ஆன் ஓதுறதோ உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதான் நீங்க அளக்க வேண்டியது. எப்ப உங்களுக்கு ஈமான் வெயிட் குறையுதோ அமல் செய்வது உங்களுக்கு பாரமாக இருக்கும். தொழுகிறது பாரமாக இருக்கும், ஓதுறது பாரமாக இருக்கும், சுபுஹ் எழுப்புறது பாரமாக இருக்கும், தஹஜ்ஜத் பாரமாக இருக்கும். இதுதான் நீங்க அளக்க வேண்டிய திராசு. என்ன திராசு? ஈமான் கூடினால் அமல் பாரம் குறையும், ஈமான் குறைஞ்சால் அமல் பாரம் கூடும். அப்ப நீங்க அதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கிறேன். அப்ப நம்மள ஏதோ பாவம் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்திக்பார் செய்ய, குர்ஆன் ஓதுங்க, இப்படி செஞ்சு நீங்க என்ன செய்யணும், அந்த ரேட்டுக்கு நீங்க வர வேண்டும். இப்போ ஒரு தோட்டத்துக்காக வேண்டி, ஒரு மரத்துக்காக வேண்டி ஒரு தோட்டத்தையே கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். கொடுத்துருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தோட்டத்தை கொடுத்து அந்த மரத்தை எனக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன்,
அதை ஏழை சிறுவனுக்கு நான் கொடுக்கிறேன், அனாதைக்கு. எனக்கு சொர்க்கத்துல அந்த மாதிரி ஒரு தோட்டம் எடுத்து தருவீங்களான்னு கேட்கிறாங்க. நிச்சயமாக இப்னு தஹ்தா உங்களுக்கு சொர்க்கத்திலே தோட்டம் இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏழை சிறுவனுக்கு கொடுத்து விடுகிறார்கள், யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இதை நினைப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கம் மின் இதுக்கின் முத்லகின் இப்னு தஹ்தா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இப்னு தஹ்தாவுக்காக வேண்டி எத்தனை பேரித்தம்பல கொலைகள் கொலை கொலையாக தொங்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. என்னதை பார்க்கிறேன்னு சொன்னாங்க? சொர்க்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. சகோதரிகளே, இதுதான் நம்ம என்ன நம்மள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒவ்வொருவரும் அல்லாஹு தாலாவை திரை இல்லாமலும் மொழிபெயர்ப்பாளர் இல்லாமலும் நேருக்கு நேராக சந்திப்பீர்கள். உங்ககிட்ட செருப்பு இருக்காது, ஆடை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பிறந்த மேனியோட அல்லாஹ்க்கு முன்னால போய் அப்படி போய் நிப்பீங்க. ஹஜ்ஜிலையாவது இஹ்ராமா கட்டிட்டு போறீங்க, மஹ்ஷர்ல அப்படியே போய் நிப்பீங்க. ரப்புல் இஸ்ஸத் அப்படி முன்னுக்கு ரெண்டு உங்களை பார்த்து கொண்டிருப்பான். ஃபேஸ் டு ஃபேஸ் உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான். வலதுபுறம் பார்ப்பார், அமல் தான் இருக்கும். இடதுபுறம் பார்ப்பார், அமல் தான் இருக்கும். முன்னாலே பார்ப்பார், நரகம் எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கேள்வி கணக்குக்காக ரெடியா இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தக்குன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின் அவ் பிகலிமத்தின் சாலிஹா. என்ன சொல்றாங்க? பேரிச்சம்பழ துண்டையாவது கொடுத்து நீங்க என்ன சொர்க்கத்தில் நரகத்திலிருந்து தப்புங்க. கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நல்ல வார்த்தையாக சொல்லி அனுப்புங்க. ஏன் சகோதரிகளே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நீங்க தப்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுது விட்டு நீங்கள் தப்புங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு இஸ்திக்பார் செய்துவிட்டு தப்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. பேரிச்சம்பழத்தையாவது கொடுத்து விட்டு தப்புங்கள் என்று ஏன் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? மனுஷன் அவன் கடமைகள் எல்லாம் சரியா செய்வாங்க. தொழுக, தஹஜ்ஜத், குர்ஆன் ஓதுறது, ஹஜ்ஜுக்கு போறது கூட போவாரு. ஏன் போவாரு? அவர பிள்ளைகளும் அந்த பொருளை அனுபவிக்க போகுது. அந்த பிரயாணத்தில் அவங்க தான் போறாங்க, அவங்க தான் சாப்பிட போறாங்க. அதனால அவர் 4 லட்சம் 3 லட்சம் கட்டி என்ன செய்வார்? ஹஜ்ஜுக்கு போவாரு, உம்ராவுக்கு போகாது. ஆனா தர்மமாக கொடுப்பது என்பது இருக்கிறது, சக்காத்தாக கொடுப்பது, அவருக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருவன் அனுபவிக்க போகிறான். மனம் வராதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்ற விஷயத்தை? அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வீட்டுல ஒரு நல்ல கறியா இருந்தாலும் பக்கத்து வீட்டை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நம்மளால ஏண்ட மட்டும் சரியா நான் சொல்றது? அப்ப ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்றாங்க. உங்கள்கிட்ட இல்லையா, நீங்க என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தை. நீங்க சாப்பாடு ஆகிடுவீங்க, அந்த மனத்துக்கு ஓடி வந்துடுவாரு. ரோட்ல போற மிஸ்கின் இந்த என்ன சரி தாங்கமான்னு சொல்லி கேட்டுருவாரு. வழங்குதா? ரோட்ல போவோம், ஹோட்டல்ல பெரிய சாப்பாட்டு வாசடிக்க நம்மள என்ன செய்ய அப்படி நம்மளை இழுக்கும். போனா அப்படி ஒரு பெரிய உங்களோட பாசில கிடார பானண்டா சொல்றது சட்டியில அப்படி புரியாணி வைத்திருக்கும். கண்கள் அந்த புரியாணி சட்டியே திண்டு விடும். ஆனா பீங்கால போட்டு தந்தா ஒரு பீங்கா தான் திங்க. ஆனா கண்ணால அப்படி முழுசா திங்கலாம். மூக்கால அப்படி முழுசா திங்கலாம். அந்த வாசத்தை பார்த்து முழுசா திங்கலும் சகோதரிகளே. ஆனா அப்படித்தான் வச்சுக்கிறா. உலகமே ஒரு மாயன்னு காட்டுறான். இது ஒரு போலிடா. நீ கண்ணுல பாக்குறது பார்வை அல்ல, நீ மூக்கால சுவைக்கிறது இந்த நுகர்வு அல்ல. சொர்க்கத்துல சட்டியே திக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யாது அது பிரச்சனையே இல்லை. 100 சட்டியை வாங்கி நீங்கலாம். இதான் சொர்க்கத்துக்கும் உலகத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப நாம யாரு? ஆகிரத்துக்குரிய மக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவருக்காக எத்தனை பேரிச்சம்பழம் குளம் தொங்குதுன்னாங்க. போய் சேர்ந்துட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு. அவரோட வாழ்க்கை பாடத்தை நாம் ஏன் படிக்கிறோம்? சொர்க்கத்துக்கு சென்றவர்களுடைய முன்மாதிரிகளை படித்தால் அந்த முன்மாதிரியை நாங்க ஃபாலோ பண்ணலாம். அப்போ உங்களை எந்த நேரமும் தர்மம் உங்களோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சஹாபியுடைய வாழ்க்கை ஒரு பாடம் சகோதரிகளே. ஹதரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப வயசு சஹாபி. ஒரு யுத்தம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் வாராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் யுத்தம் முடிஞ்சுதானே, நான் வேகமாக மதீனாவுக்கு போகவா குறுக்கு பாதையாளன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அப்படி அவசரம் ஜாபிர் உங்களுக்கு? இல்லையா ரசூலுல்லாஹ், நான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தேன், யுத்தத்துக்கு வர சொல்ல நம்மளோட வைஃப் பாத்துக்கிட்டீப்பா. ஒரே நேரத்தில் உலகத்தில் 2 வேலை யாருக்குமே செய்யலாது. செய்யலுமா உலகத்தில்? ரசூலுல்லாஹ் தவிர வேற யாருக்குமே. இரு அவதானின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் யாருக்குமே செய்யலாதுங்க. விளங்குதா?
ரசூல்லா மட்டும் செஞ்சுக்கிறாங்க. அதனால ஒருத்தர சொல்றதை விளங்கிக்கிட்டா இது நூறு, இது அதராத் விளங்குதா. இந்த அதராத் வந்து மலக்குமார்கள் அப்படி கொண்டு போடுறது தான் வந்து அதை விளங்கிக்கிட்டா விளங்கிடும். இல்லைன்னா நமக்கு யாரையும் வற்புறுத்த இயலாது. அதுக்காண்டி சொல்றோம். அப்ப நீங்க யாரை திருமணம் முடிச்சீங்க? ரசூல்லா கேக்குறாங்க. திருமணம் முடிச்சீங்க, சரி யாரை திருமணம் முடிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார சொல்லலா ஒரு விதவை பொண்ணை தான் முடிச்சேன்னு சொல்றாங்க. என்ன ஜாபீர், நீங்க ஒரு வாலிப வயசு பொடிய, நீங்க ஒரு மாப்பிள்ளை இல்லாத ஒரு விதவையை முடிச்சிட்டீங்களே, நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருந்தா அப்பதானே உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு ஈக்குவல் ஆயிக்கும், 2 பேரும் முதல் அனுபவம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வந்து வழங்குதா, உலகத்துல 2 முதலிரவு இருக்குதுங்க. ஒன்னு சுவரோ இல்லையோ, இன்னொன்னு சுவர். எதையாது திருமணம் முடிச்சு நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற முதல் இரவு ஒன்று இருக்கிறது. அது சில பேர் அது முடிக்காமலே மௌத்தா போயிடுவாங்க அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு முதல் இரவு இருக்கிறது, எல்லாரும் அனுபவிக்கணும். அவ்வளவு லைலத்தின் கபர், கபர்ல முதல் இரவு ஒன்று இருக்கிறது. எங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று கபர்ல இருக்குது. இன்றைக்கு எப்படி முதல் இரவு கல்யாண வீட்டுல எப்படி லைட் எல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் கூடி சந்தோஷமாயிட்டு ஒரு இருட்டு ரூமுக்கு அனுப்புவாங்க. அதனால திருமண வீட்டுல உள்ள முதல் இரவு அப்படித்தானே. நான் வந்து தவறா சொல்லல, நீங்க விளங்கிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க என்னோட சகோதரிகள் மாதிரி விளங்குறாங்க. சில விஷயங்களை அப்படி ஆழமா பதிக்கணும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில். அதுக்காக வேண்டிதான் நான் பேசுறேன் வந்து. அப்போ வெளிச்சம் இதே மாதிரி வீட்டுல இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல வெளிச்சமெல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் உங்களை சூழப்பாங்க. ஒரு ஆள் கையை பிடிப்பாரு, காலை பிடிச்சி விடுவாரு. இது ஒரு நாள் அந்த வெளிச்சத்துல நடக்கும். அந்த காலையில நீங்க நம்மளோட ரூஹு பெய்த்துது வழங்குதா. இப்ப ஒரு இருட்டு ரூம்ல கொண்டு போய் வைப்பாங்க. கண்ணை முழிச்சு பாப்பீங்க, வெறும் வெள்ளை புடவை இருக்கும் சுத்தி கொண்டு, நெஞ்சுக்கு மேலால பாம்பு கொண்டு குந்தி கொண்டு இருக்கும். இப்பதான் நம்மளுடைய உண்மையான முதலிரவு ஆரம்பிக்க போகிறது. திருமணத்துடைய முதலுறவை யாரு அனுபவிக்கிறானோ இல்லையோ, மௌத்துடைய கபருடைய முதலுறவை எல்லாருமே அனுபவிக்கணும். நீங்க தொழுதா தொழுக வந்து தலைமாட்டில் நிக்கணும். மா கிபலி மதுகள், இதற்குள்ளால் உனக்கு போவதற்கு வழி கிடையாது. கால் மாட்டுல நோம்பு வந்து நின்றுக்கணும், இதற்குள்ளால் உனக்கு போக முடியாது. ஜக்காத்து தர்மம் வந்து வலது பக்கத்தில் நின்றுக்கணும். நீங்க உறவு முறையை பேணது, சொந்த கால நல்ல பண்பாக பழகியது அத்தனை கூட இங்கிட்டு போகல. அதுக்கு வேதனை எல்லா பக்கம் சூழ்ந்திருக்கும். எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி எது? நம்மளுடைய அமல்கள் செக்யூரிட்டி. சகோதரிகளே, அப்ப அதை நாம என்ன செய்யணும்? வந்து நீங்களும் அனுபவிக்க தான் போறீங்க, நானும் அனுபவிக்க, முந்தியோ பிந்தியோ அனுபவிக்க போறோம். போற இடத்த சரியா உருப்படியா நாம ஆக்கிட்டோன்னு சொல்லி சொன்னா அது ஆக பெருசு. அப்ப ஜாபீர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னண்டு நீ ஒரு கன்னி பெண்ணை முடிச்சதுதான் சந்தோஷமா இருந்திக்க. இப்ப அவர் ரீசனை சொல்றாரு. எங்க வாப்பா மௌத்தாகின்ற நேரத்தில் எனக்கு 9 தங்கச்சிமார்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் ஒருத்திக்கும் கல்யாணமாக இல்லை யார சொல்லலா. அவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவங்கட வயசுல உள்ள ஒரு கன்னி பெண்ணை பார்த்து நான் முடிச்ச அவங்கட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும். இதாங்க தியாகம். அவங்கட வயசுல ஈக்குவலான பெண்ணை முடிச்சா அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும். அதை நினைச்சேன் யார சொல்ல. அதனால வயசுல கூட்டின அவங்களோட உம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொம்பளைய முடிச்சேன். சுப்ஹானல்லாஹ், ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வார்த்தைக்கு இதாங்க அர்த்தம். இதுக்காக நீ முடியும். ரசூல்லா சொல்லி கொடுக்கல, ரசூல்லாவே சொல்றாங்க நீ சின்ன பிள்ளைய பார்த்து முடிட்டு. இப்போ உள்ள கிழவன்மார்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளை தேவைப்படுவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு. வழக்குது அவங்களுக்கு. அந்த கால பொடியமார்களே விதவைகளை தான் தேடினாங்க வந்து. அப்போ பாய மூடிடுங்கன்னு சொன்னேன். அப்போ என்னது வந்து சகோதரிகளே, அப்போ என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க?